Hello my dear students, welcome back to the channel. Exercise 8.2 like question number 2. Choose the correct option and justify your choice. So first part 2 tan 30 by 1 plus tan square 30. So இந்த angle ஓட value நம்ம substitute பண்ணனும். 2 tan 30 ஓட value வந்து நமக்கு 1 by root 3. Tan 30 க்கு 1 by root 3 divided by 1 plus again tan square theta 1 by root 3 whole square. So numerator la 2 by root 3 இருக்கு, denominator la 1 by 3 whole square வந்து 1 by root 3 whole square 1 by 3 1 plus 1 by 3. So இப்போ denominator நம்ம simplify பண்ணிக்கலாம். numerator la 2 by square root of 3 இருக்கட்டும். So இதுக்கு LCM எடுக்கணும். denominator la 3 இருக்கு, இங்க 1 இருக்கு. So இதை 3 ஆல multiply பண்ணோம். 3 plus 1 divided by 3. So 2 by root 3 whole divided by 4 by 3. So இதை நம்ம reciprocal எழுதிக்கலாம். 2 by root 3 into 3 by 4. So இந்த 3 நம்ம எப்படி எழுதுவோம்னா 3 equal to root 3 into root 3 3 தான். So அதனால அதை நான் வந்து root 3 into root 3 எழுதுறேன். Divided by root 3 into 4. இது 4 into 2 கட் பண்ணலாம். 2 2s are 4. ஒரு root 3 ஒரு root 3 கட் பண்ணிட்டா நமக்கு remaining வந்து root 3 by 2 கிடைக்கும். So root 3 by 2 வந்து எந்த வேல்யூ இருக்கு? root 3 by 2 வந்து sin 60 க்கு root 3 by 2 இல்லனா cos 30 க்கு root 3 by 2. பட் அவங்க கொடுத்திருக்கிற ஆன்சர்ல வந்து இங்க cos 30 வந்து கொடுக்கல sin 60 தான் கொடுத்திருக்காங்க. So அப்ப இது வந்து sin 60 degree. sin 60 degree ஓட வேல்யூ root 3 by 2. So option வந்து A தான் correct. So answer வந்து option A. Second part 1 minus tan square 45. 1 minus tan 45 ஓட வேல்யூ 1 divided by 1 plus 1. So 1 minus 1 0 by 2. So 0 by anything 0. So இப்போ இந்த second வந்து option D ல தான் 0 கொடுத்திருக்காங்க. So answer வந்து option D. Next third part sin 2a equal to 2 sin a is true when a equal to dash. So இது ரெண்டும் எப்போ ஈக்குவலாக இருக்குன்னு நம்ம சொல்லணும். ஏங்கிறது ஆங்கிள். ஸோ எந்த ஆங்கிள் வரும்போது இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குன்னு நம்ம வந்து ஃபைன் பண்ணணும். ஸோ இப்போ இது sin 2a. இப்போ இந்த ஏக்கு நம்ம ஏதோ ஒரு ஆங்கிள் எடுத்துக்கலாம். 0 30 60 45 அது மாதிரி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு நான் ஏக்கு வந்து 0 டிகிரி எடுத்துக்கிறேன். அப்போது sin 2 into 0 equal to 2 sin 0. இப்போ sin 2 into 0 0 தான். அப்போ sin 0 ஓட வேல்யூ 0. 2 into again sin 0 ஓட வேல்யூ 0. ஸோ 0 equal to 0. ஸோ a ஓட வேல்யூ 0வாக இருக்கும்போது sin 2 equal to 2 sin a வந்து ஈக்குவல்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஆன்சரில் ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டு. நீங்கள் வேறு ஆங்கிள் கூட எடுத்து செக் பண்ண போகலாம். 0 தான் எடுக்கணுன்ட்டு இல்லை. இப்போ நான் சப்போஸ் ஆங்கிள் 30 எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். a equal to 30 டிகிரின்னு எடுத்துக்கிறேன். அப்போது sin 2 into 30 equal to 2 sin 30. So sin 2 into 30 sin 60 degree equal to 2 sin 30. அப்போ sin 60 ஓட வேல்யூ வந்து root 3 by 2 இருக்கும். 2 into sin 30 ஓட வேல்யூ 1 by 2 இருக்கும். ஸோ இதை கட் பண்ணால் நமக்கு root 3 by 2 equal to 1 கிடையாது. root 3 by 2 1 ஈக்குவல் கிடையாது. நாட் ஈக்குவல். ஸோ இந்த ஆங்கிள் எடுக்கும்போது இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்காது. 0க்கு எடுக்கும்போது தான் இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். இதே மாதிரி 30 நீங்கள் 60 45 வேறு எதுனாலும் போட்டு செக் பண்ணிக்கலாம். ஃபோர்த் பார்ட் 2 tan 30. ஸோ 2 into tan 30க்கு வந்து நமக்கு ஆன்சர் தெரியும். 1 by root 3 divided by 1 minus tan square 30. tan 30க்கு again 1 by root 3 whole square. இப்போ நியூமரேட்டரில் 2 by root 3 இருக்குது. 1 minus 1 by 3. 1 by root 3 square 1 by 3. So 2 by root 3 whole divide. இப்போ வந்து இதுக்கு LCM எடுக்கணும். இங்கே denominator 1 தான் இருக்குது. ஸோ 3 ஆல மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 3 minus 1 by 3. இப்போ இது 2 by root 3 whole 3 minus 1 2 by 3. ஸோ இதை நம்ம reciprocal எழுதிக்கலாம். 2 by root 3 into 3 by 2. 2 2 கட் பண்ணிடலாம். இப்போ இந்த 3 நம்ம எப்படி எழுதலாம்னா
√3 into √3 divided by √3. √3 into √3 3. ஸோ அதனால இது வந்து ஃபர்தர் சிம்பிளிஃபிகேஷனுக்காக நம்ம எழுதுகிறோம். √3 கட் பண்ணிட்டா வெறும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 இருக்குது. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 வந்து எந்த ஆங்கிளுக்கு எந்த வேல்யூக்கு இருக்குன்னு சொன்னால் tan 60. பாருங்க tan 60க்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 தான் இருக்குது. ஸோ அதனால வந்து இது வந்து tan 60 டிகிரி. உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸில் tan 60 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால ஆப்ஷன் சி.